சூப்பர் டீலக்ஸ் படத்துல வர அற்புதம் கேரக்டரை நம்ம யாராலும் மறக்கவே முடியாது. அவ்வளவு பிரில்லியண்டா நடிச்சிருப்பாரு மிஷ்கின் அவர்கள். தன்னை சுனாமில இருந்து ஒரு கல்லு காப்பாத்திடுச்சு அப்படின்னு அந்த கல்லை திரும்பி பார்க்கும்போது அது ஒரு கடவுளுடைய கல்லா இருக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லை கடவுளா நினைச்சு கும்பிட்டு அந்த கல், அதாவது அந்த கடவுளுடைய பரப்புரையில தன்னோட வாழ்க்கையவே டெடிகேட் பண்ணுவாரு மிஷ்கின் அவர்கள். ஆனா அதே சுனாமியால அடித்து செல்லப்பட்டு அந்த கல்லை பிடிச்சு வெளியே வந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கு அது வெறும் கல்லா மட்டும் தெரியும். அவர் அங்கிருந்து அதை கடந்து போயிடுவாரு. மிஷ்கின் அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி கூட ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளஸ்டரிங் இல்யூஷன் அப்படின்னு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு காக்னிட்டிவ் பயஸ் இருக்கு. அது என்ன பயஸ்னா, ரேண்டமா கோயின்சிடென்டலா நடக்கிற ரெண்டு ஈவென்ட்ஸை இல்ல ஒரு சில ஈவென்ட்ஸை ஒரு பேட்டர்னா பொருத்தி பார்த்து அதுக்கு காரணம் கற்பிக்கிற அந்த ஒரு ரீசனிங்க தான் நம்ம கிளஸ்டரிங் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளஸ்டரிங் இல்யூஷன்ல மாட்டினதால தான் மிஷ்கின் அவர்கள் தன்னை காப்பாத்தின அந்த கல்லுக்கு ஒரு கடவுள் பேரை கொடுத்து அதை பரப்புற வேலையை தொடங்கி இருப்பாரு அந்த படத்துல.